என்னங்க எல்லாமே சரியா இருக்குங்களா இப்ப மொட்டை அடிக்கிறதுக்கு இல்ல வேற எதுவும் எடுத்துட்டு வரணுங்களா? இல்லைங்கப்பா, எல்லாமே சரியா இருக்குது. பையனுக்கு காது குத்துறதுக்கு தோடு. அந்த இருங்க எடுத்துட்டு வர சொல்றேன். எமாடி எமாடி இங்க அது மட்டும் தானே இல்ல வேற எதுவும் வேணுங்களா? தாய்மாமா வீட்ல இருந்து எப்ப வராங்க? மணி ஆயிடுச்சுல்ல, இன்னமுமா வரல? வந்துட்டு இருக்காங்க. ஏன் தப்பு வந்துருவாங்க. என்னங்க கூப்பிட்டீங்க? என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க என்ன வரைக்கும்? அங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் ஒவ்வொருத்தரையா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்கார சொல்லிட்டு இருந்தேன். சரி, துருவாவுக்கு தோடு காது குத்துறதுக்குங்கம்மா. என்னங்க இதுல தோடு எல்லாமே இருக்கு. இந்தாங்க இதுல எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சீக்கிரம் தாய்மாமா வீடு மட்டும் வந்துட்டாங்கன்னா சொல்லுங்க, ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. என்னம்மா அங்க ஃபோன் பண்ணி கேட்டியா அவங்க வராங்களா என்னம்மா? கிளம்பிட்டேன்னு சொன்னாருங்க. இப்பதான் பெரிய சம்பந்திக்கு ஃபோன் பண்ணேன், கிளம்பிட்டாங்களாமா, வந்துட்டு இருக்காங்களாமா, வந்துருவாங்க. சரிம்மா மணி ஆயிடுச்சு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிக்கணும். இன்னொரு தடவை ஃபோன் வேணா பண்ணி பாருங்க. யாரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, வந்துருவாங்க. அதுவும் இல்லாம சத்தமா வேற இருந்துச்சா, அதனால பேசுறதே ஒன்றும் கேட்கல, வந்துருவாங்க. சரிம்மா சரிம்மா. இன்னும் மற்றவங்களையெல்லாம் காணோம். எல்லாரும் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையா? எல்லாரும் குளிச்சு கிளம்பிட்டாங்க. அங்க பாப்பாவை மகாட்ட கொடுத்து கொஞ்சம் பால் குடிக்க வச்சு கூட்டிட்டு வந்துடலாம். வந்தா கொஞ்ச நேரம் அழுகாம இருப்பாள்ல, இல்லைன்னா பசி எடுத்துருன்னு சொல்லிதான் சரி அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறோம், நீங்க முன்னாடி போங்கன்னாங்க. ஓ சரிங்க மாமா. ஏய் துருவா, விழுந்து வாரிடாதடா, அப்படியே ஓடுறான் பாருங்க எப்படின்னு. குடிச்சிட்டு வருவாங்க நீ. வேண்டாம்ப்பா, அங்க வீட்டுல 4 செவத்துக்குள்ள நம்ம கூடயே இருக்கணும். மூஞ்ச பத்திட்டே இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இங்க பிள்ளைகளா இருக்கவும் அடங்க மாட்டான், போயிட்டு வரட்டும். சரியா காது குத்துற நேரத்துக்கு வந்தா போதும். கொழுப்புதான் உங்களுக்கு. அம்மா எல்லாரும் போயிட்டாங்கம்மா, நம்ம மட்டும்தான் இருக்கோம். இந்த சந்தோஷம் இப்போதைக்கு வர மாதிரி தெரியலையேம்மா. ஏமா ஃபோன் பண்ணீங்க? கிளம்பலையே நீங்க எல்லாரும்? நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். முன்னாடி உங்க மாமா அன்பெல்லாம் போயிட்டாங்க. பாப்பாவுக்கு துணி மாத்திட்டு வரணும், அப்புறம் வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்து கூட்டிட்டு போனோம்னா கொஞ்ச நேரம் அழாம இருப்பா, அதான் உன்னை வர சொன்னேன். ஐயோ அதை மறந்தே போயிட்டேன் பாருங்க. நாங்க வீட்டுக்கு வெளியே நிக்கிறோம், நீ போய் என் மகா கிட்ட கொடுத்து இது வயிற்றுக்கு நிறைச்சு கூட்டிட்டு வாயா, அப்புறம் ஒரு நல்ல துணியை போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிம்மா நான் தான் போறேன். இங்க வாங்கடா. சரி சரி, பாட்டி விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்ல போல இருக்கே. வாங்கடி தங்கம், போய் துணியை மாத்திட்டு வந்துடலாம். அழுகே பாரு. போயிட்டு உடனே வந்துடுவோம் சரியா? அம்மா எல்லாரும் கிளம்பிருங்க, நான் தான் வந்துடுறேன். சரி வாங்கம்மா, நம்மளும் கதவை பூட்டிட்டு போலாம். சரிம்மா. மருமகளே எதுக்குப்பா அழுதுட்டு இருக்க? எதுக்குப்பா நீ அழுதுட்டு இருக்க? இல்லடா, என்னமோ தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. அண்ணி நல்ல நேரத்துல போய் அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல, தாய் மாமா வீட்டு சேரனோனையும் கையில காசு இல்லை, என்ன பண்ணுவாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத்தை அவ்வளோ செய்யறேன்னு சொன்னாங்க, ஆனாலும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ என்ன பண்ண போறாங்களோ நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டீங்க. எங்க அன்னைக்கு நாங்க செய்யாம வேற யார் செய்வா? ஏமாடி, நல்ல நாள் பெரிய நாள் இப்படி அழக்கூடாதுமா. கண்ணை தொட, எல்லாத்தையும் வர வைக்கணும்ல, அழாத. பெரியம்மா வாங்க பெரியம்மா, நீங்களும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் தெரியுமா. சரி சரி வாங்க, பையனை காது குத்தணும், மணி ஆகி போச்சுல, வாங்க. மாப்பிள்ளைக்கு அந்த வேஷ்டி சட்டை கொண்டு வந்தோம்ல, அதை மாத்திக்க சொல்லிடுவோம். மாப்பிள்ள அங்க உங்களுக்கு வேஷ்டி சட்டை எடுத்திருக்கு, அதை மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கோட் சூட்லாம் போட்டுக்கலாம். சரிங்க அத்தை. உக்காரியா? சரி சரி, இங்க என்ன உன்னை அடிச்சா போட்டாங்க, ஏப்பா இப்படி அழுவுற? பிள்ளைங்க முன்னாடி இப்படி இதை காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அழதானே செய்யும். ஒரு தாத்தா அதை தூக்கி வீசிட்டேயா, இப்ப அழாதையா? ஏ என்னடா பண்ணாங்க இப்ப? ஒரே அழுக. சரிம்மா, பையன் பயப்படுவான், நல்லா புடிச்சுக்கோங்க சரிங்களா? சரிங்கய்யா. இந்த அப்படியே முன்னாடி நான் வந்து உட்காருங்க. திருவா அப்படியே கொஞ்சம் வந்து கிடப்பா. ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல, அப்படியே கொஞ்சம் கீழே குமிங்க, தண்ணியை தெளிச்சு வச்சு கொஞ்சம் கீழே குமிங்க தங்க. ஐயோ இதுக்கே இப்படி அலறானுங்க, காது குத்துனா என்ன அழுக போறானோ. ஐயோ கடவுளே. கீழே குமிங்கப்பா, இப்படி பண்ண எப்படி? துருவா ஒன்னும் இல்லடா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா வாங்கம்மா, கொஞ்சம் வந்து பிடிச்சுக்கோங்கம்மா. துருவா ஒன்னும் இல்லையா, ஒன்னும் இல்ல, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், நல்ல பையன் நல்ல பையன். ஐயோ ஐயரே, பார்த்து பார்த்து, பையனுக்கு வலிக்க போகுது. அதெல்லாம் வலிக்காதீங்கயா, வலிக்காத அளவுக்கு நான் பண்ணிடுவேங்க, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க.
அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சுதுப்பா முடிஞ்சுது. சரி சரி முடிஞ்சுது அவ்வளவுதான். ஐயோ அழகுங்க. அது குத்திடுவோங்களா? அப்படியே கொஞ்சம் தலையை நிமித்துங்க. ஒண்ணும் இல்ல துருவா, ஒண்ணும் இல்ல. வாழைப்பழத்தை அப்படியே சாப்பிடு. பாத்தி அவனுக்கு திமுற வாழைப்பழத்தை வாயில வச்சோடனே அழுகே வருது, சாப்பிடவும் செய்யறான். ஐயோ பாவங்க, வலிச்சிருக்குங்க ரொம்ப. அவ்வளவுதான்பா, எல்லாம் முடிஞ்சுது. புள்ளைய கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு புது துணியை போட்டு தலையில சந்தனத்தை தடவி உள்ள சாமிக்கு ஒரு பூசையை கொடுத்துட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கம்மா. சரிங்க ஐயரே. பையன் ரொம்ப பயந்துருப்பான், தூக்கிட்டு போங்க. வாங்கியா போவோம். அப்புறம் தாய் மாமா நமக்கோசரம் காது குத்துக்கு சீரெல்லாம் செஞ்சிருக்காரு. அவருக்கு செய்யற கடமையே செஞ்சிருங்க. சரிங்கய்யா, அதெல்லாம் செஞ்சிருங்க. இப்ப நீங்களே எந்திரிச்சுக்கோங்க, நீங்களும் போய் துணியை மாத்திக்கோங்க, போங்க. சரிங்கய்யா. அப்புறம் நீங்க உங்க கையால திருநீர் எடுத்து சாமியை வேண்டிக்கிட்டு பையனுக்கு வச்சு விட்டுருங்க. சரிங்கய்யா. சரி, இவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கட்டும். நம்ம அங்கே போய் சாப்பாடு வேலை என்ன ஆகுதுன்னு போய் பார்ப்போம். இல்லைன்னா அங்கே வேற ஆளாலும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு எடுத்துட்டு வாங்க. பரவாயில்லையே, சரியான கூட்டம் தான் போல இருக்கு. தள்ளி மலக்க முடியாதே. அப்பா என்ன வெக்கையா கிடக்குது. ஐயோ அப்பா, சரியான வெயில் அடிக்குது. மண்டை காயுதுடா சாமி. ஆனா அமுதா, உடம்பெல்லாம் வலிக்குது அமுதா, மண்டை வேற வலிக்குது. உனக்கு எல்லா வழியும் வரும். ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பாக்குறேன். தள்ளி வளர்க்க முடியாம ஆள் வந்துகிட்டு இருக்கு. நீ உன்னைய வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. போங்கிட்டு அப்பா இவ ஒருத்திடா, நம்மள கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டா. மாப்பிள்ள வெட்டியா உக்காந்துகிட்டு இருக்காதீங்க, போங்க. அங்க சோறு எல்லாம் இல்லன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, போய் பந்தியில போய் பரிமாற வேண்டியதானே. இந்த கேட்டா மிஸ் மாமனார் வேற. நானே இப்பதான் மாமா உட்காந்தேன், இடுப்பெல்லாம் வலிக்குது. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போய் பரிமாறுறேன். நம்மள நம்பி வேலையை கொடுத்துருக்காங்க, இப்படி உக்காந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போங்க. ஐயா கத்தாதீங்க, போறேன். வீணா போன விளங்காதவனுக்கு புள்ளைய கட்டி கொடுத்துருக்கேன் பாரு. ஐயே, இந்த வயசுலயே வேலை செய்ய முடியலன்றான். இன்னும் நம்ம வயசுக்கெல்லாம் வேலை உசுரோட இருப்பானா என்னன்னே தெரியலையே. நம்மள பிரச்சனைன்னா பிள்ளைக்கும் தூக்கம் வரதில்ல, அப்பனுக்கும் தூக்கம் வரதில்ல. ஐயோ, இதுக்கு மேலே உட்காந்துருந்தோம்னா அவ்வளவுதான், நம்ம சோழி இன்னைக்கு ஒரே தான் முடிச்சு விடுவாங்க. பந்தி பரிமாற இடத்துக்கு போய் சும்மா பாவலா கட்டிக்கிட்டாவது நிப்போம். இல்லைன்னா அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்து தூக்கி போட்டு மிதிப்பா. வீடு என்ன, இங்க நடுவுல அத்தனை மனுஷ மக்கள் இருக்காங்கன்னு பார்க்காம கூட தூக்கி போட்டு மிதிப்பா. தங்கம், இதுதான் சரியான நேரம். பந்தி போடுறதுனால எல்லாரும் அங்க இங்கன்னு வேலை வெட்டின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலும் இங்க யாருக்கும் எதுவும் தெரிய போறதில்ல. சீக்கிரம் ஆள் வரத்துக்குள்ள பண்ணிட்டு போயிருவோம். யாருக்கு சாதம் வேணும்? அமுதா, ஜானகிக்கா உட்காருங்க, சாப்பிடுவீங்க. இருக்கட்டுமா, இங்கே ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். வந்தவங்களை கவனிச்சு விட்டு பொறுமையா நம்ம சாப்பிட்டுக்கிறது. வேலைக்கா அக்கா கவனிக்க முடியல, எதுவும் தப்பா நினைக்காதீங்கக்கா. சரி, எனக்கு இது வேலை இருக்காமா? நீங்களா விசேஷ வீட்டுக்காரவங்கக்கா, நீங்க கம்முன்னு போய் உட்காருங்க. நாங்க எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். அதெல்லாம் பரிமாறதுக்குலாம் ஆள் பசங்களா இருக்காங்க, நீங்க போங்க. எப்படி மொத்த வேலையை நீங்களே பாப்பீங்க? நான் ஏதாவது வேலையை பாக்குறேன். அமுதா, நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க எல்லாம் ஆளுங்க இருக்காங்கக்கா, உங்களுக்கு ஏதாவது பரிமாற தெரியாது. நீங்க கம்முன்னு இருங்க. நீங்க சொகுசா இருந்தவங்க இந்த வேலையெல்லாம் உங்களால முடியாது. கம்முன்னு இருங்கக்கா. அட என்னம்மா, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே இழுத்து போட்டு பார்க்கணும். நீ சோறை மட்டும் பரிமாற, நான் போய் குழம்பு எடுத்துட்டு வரேன். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. மேலே கீது ஊத்திக்காதீங்க. அந்த ஆள் அங்கதான் உட்காந்துருப்பான். குழம்பு ஊத்தி தர சொன்னா குண்டான்ல ஊத்தி கொடுப்பான். நீங்க எல்லாத்துக்கும் வைங்க. சரி அமுதா. பரவாயில்லையே, ஜானகி அக்கா தான் இது. நம்பவே முடியலையே. ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு இந்த அக்கா. அம்மாடி, நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்ப கூட. ஆனா இப்போ எவ்வளவு மனசு மாறி இருக்குது. நம்ம வீட்டு வேலை, நம்ம வீட்டு விசேஷம்னு. யாரா இருந்தாலும் ஒரு காலத்துல மாறிதானே ஆகணும். யாரும் பார்க்கல, இதான் சரியான நேரம். கொண்டு
வந்திருக்க உப்பு இதில் கொஞ்சம் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மொத்தத்தையும் கலந்து விட்டு இதில் ஊற்றிடுவோம். அப்படியும் எல்லாத்துக்கும் ஊற்றும் போது என்னடா இது உப்பு கரிக்குது, கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லார்கிட்டையும் முகரடி படட்டும். என் புருஷனையும் என்னையும் எவ்வளோ பாடுபடுத்தியிருக்க. ஏய் பங்கஜம், உன் வீட்டு விசேஷம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு. எவ்வளோ நேரம் நல்லா போணுச்சு, நான் வந்து காலை வச்சுட்டேல, இனி எப்படி விளங்க போகுதுன்னு மட்டும் பாரு. சீக்கிரம் கொட்டிட்டு சீக்கிரம் கரண்டியை விட்டு கிண்டி விட்டுருவோம். அப்பதான் யாருக்கும் எதுவும் சந்தேகம் வராது. இது அந்த லிங்கத்தோட 2ஆம் தரமாச்சே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. ஏய், என்னமோ பண்ணிட்டு இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஒண்ணும் பண்ணல. நான் என்ன பண்ணேன்? ஏய், பின்னாடி என்னடி வச்சிருக்க? நான் ஒண்ணும் வைக்கலையே. ஏய், இப்ப சொல்றியா இல்லையா? இங்க பாரு, உனக்கு என்ன பைத்தியமா? நான் என்ன போட்டேன் நீ பார்த்த? இங்க பாரு, காது குத்து விசேஷத்துல ஏதோ பண்ணணும்னு சொல்லி தான் நீ இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்க. ஒழுங்க மரியாதையே சொல்லு, இல்லன்னு வச்சுக்க அடிக்கிற அடியில என்ன ஆவன்னு தெரியாது, நான் யாரு எப்படிப்பட்டவன்னு தெரியாது. ஒழுங்கா சொல்லிரு. என்னத்த பின்னாடி கொட்டிக்கிட்டு இருக்கறா? இங்க பாரு, ஒழுங்க மரியாதையே சொல்லு, இல்லன்னா அடிக்கிற அடியில என்ன நடக்கும்னு தெரியாது. ஊரே கூப்பிட்டுருவேன். ஏய், ஐயோ, விடு, என்ன விடு. ஏய், என்னடி காந்துட்டு இருக்காதுல? அமுதா, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அக்கா, இவளை யாருமே அழைக்கவே இல்ல. இவளா இங்க வந்துட்டு என்னமோ என்கிட்ட பேசுனா, இப்ப நம்ம ஆள் இல்லன்னோனையுமே எதையோ போட்டு கலந்துட்டாக்கா. சரி அமுதா, இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேண்டாம். இந்த இடத்துல வச்சு பேசினாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையும் என்னமோன்னு தெரிஞ்சிடும். காது குத்து நல்லபடியாக நடக்கணும். அதனால இவளை உள்ளே கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல போட்டு சாத்துவோம். அதுக்கப்புறம் விசேஷம் முடிஞ்சதுக்கு குடும்பமே சேர்ந்து சாத்துவோம். ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ண போறீங்க. நான் ஒண்ணு கலக்கல, என்ன விடுங்க. ஏய், நான் பின்னாடி இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏய், நீ கொட்னத நான் இங்கிட்ட இருந்து வரும்போதே பார்த்துட்டேன்டி. போய் புழுவிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இங்கே அடி வெளுத்துருவேன். பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் உன்னை பாவம்ல பார்க்க மாட்டேன். ஏய், இத விடுங்கடி. அமுதா, இங்கே கத்த ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் எல்லாரும் இங்கே ஒன்று கூடிடுவாங்க. அப்புறம் கூட்டம் ஒண்ணுச்சுன்னு வச்சுக்கோ, விசேஷத்துல கருப்பு அடிச்ச மாதிரி ஆகி போயிடும். இழுத்துட்டு வா, போவோம். போடி வேகமா. ஏய், விடுடி. எட்டுக்கிட்ட மிதிச்சேன்னு வையே, நீ காலையில இருந்து இங்கிட்ட சுத்தமாவே தெரியும்டி நீ ஏதோ வில்லங்க தெளுக்க போறேன்னு. கரெக்டா ஆயி போச்சா? போடி முன்னாடி. ஐயோ, என்னங்க காப்பாத்துங்க. ரெண்டு கூட்டு கலவணியும் சேர்ந்துக்கிட்டு விசேஷ வீட்டுல எதையோ கலந்து எல்லாத்தையும் இது பண்ணலான்னு பாக்குறீங்களா? விட்ட மாட்டேடி உன்னையே. ஏங்க, இந்த குழம்பு இந்த சட்டியை யாரும் எடுத்துடாதீங்க, சரியா? என்னக்கா சொன்னீங்க? இங்க பாருப்பா, இந்த சட்டியில இருக்க குழம்ப மட்டும் எடுத்து கீழே ஊத்திருங்க. யாருக்கு இதை பரிமாற வேணாம். சரிக்கா. நானு உலக மகா கேடி, இவ இங்கேயே கேடித்தனம் பண்றாளா? வாரண்டி, வாரேன், உள்ள வச்சு கும்மறேன். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் மாரிமுத்து, ரேவதி. நாளை பிறந்தநாள் கொண்டாடவிருப்போர் ஜெஹோனா. இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது மல்வின், சனா, சாண்ட்ரா. இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றீங்க, ஆனால் நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பேரோடு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோவில் உங்களோட விஷயத்தில் சொல்லிடலாம்.